வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே சூப்பரான மசாலா அரைச்சி வச்சு முருங்கைக்காய் குழம்பு அதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலா தாங்க இதில் ஸ்பெஷலு. ஸோ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். தக்காளி 1 போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போட்டுக்க சொல்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்துட்டு நல்லா நிறைய இருந்ததுன்னா ஒரு புடி போடுங்க. போட்டுட்டு நல்லா பச்சையாகவே அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா நைஸாக. இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இதை வந்து கடுகு வச்சு பொரிக்கக்கூடாது. இது சீரகம் வச்சு தான் நம்ம வந்துட்டு பொரிக்கணும். சீரகம் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லா நம்மளுக்கு சீரகம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு போட்டுருங்க. அந்த மசாலாவை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கரண்டி எடுத்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது எண்ணெயிலேயே வந்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டி இருக்கும் இல்லையா, அது தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணியை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா ஒரு 2 to 5 மினிட்ஸ் போட்டுட்டு முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்கிற அந்த மசாலா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டவ்வில் அப்படியே வச்சுருக்கணும். இப்போ முருங்கைக்காய் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து மிளகு காரமும் இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் நான் போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வந்துட்டு நல்லாவே தாராளமாக தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு இது கொதிக்க நம்மளுக்கு வந்து நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். ஸோ அதனால் தண்ணி நிறையவே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா மூடி வச்சிடலாம். ஸோ தண்ணி வந்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடலாம். நம்ம பாருங்கள், சூப்பராக மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தாக்கா நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த கன்சிஸ்டன்சியே போதும்னாக்கா இது போட்டுக்கலாம். இது சப்பாத்தி ரைஸ்க்கெலாம் செம்ம காம்போங்க, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் போட்டிருக்கோம், எல்லோரும் போயிட்டு செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.